விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னாச்சு சத்யன்? இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த வீட்டுல வந்து இருக்க நீ? உன்னை வெளியே போன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுல வந்து இருப்ப? முதல்ல இந்த வீட்டுக்கு கீ எது உனக்கு? பா அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். என்ன இப்போ சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் திலீப்பன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரே, அவரை கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல? கூட்டிட்டு வந்துட்டேன். அவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்ததுனால வெளியே போய் நின்று பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இப்போ டாக்டர் கூட்டிட்டு இங்க வர சொன்ன? இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம சைக்காலஜிஸ்ட் டாக்டரை இங்க வர சொன்னேன்? எதுக்கு என்னை கூட்டிட்டு வர சொன்னேன்? ஒண்ணுமே புரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உதய எப்படி இருக்கான் போ? உதயா நல்லாதான்ப்பா இருக்கான், இங்கதான் இருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுது. அதனாலதான் நான் சைக்காலஜிஸ்ட் டாக்டரை வர சொன்னேன். ஸோ இப்போ அதனாலதான் உங்களை டாக்டர் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னேன். இல்ல சத்யன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இது தேவையில்லாத ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது. என்ன நம்ம போய் ஃபர்ஸ்ட் உதயோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ரொசீஜர் படி இது தப்பு. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி உனக்கு நீ கவுன்சிலிங் கொடுப்ப? என்னதான் அவன் கெட்டவனாகவும் இல்ல கேவலமானவனும் கிரிமினலாகவும் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பா துடிக்க தானே செய்வாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அதனாலதான்ப்பா உங்களை வர சொன்னேன். புரியலடா, என்ன சொல்ற? இல்லப்பா, அவனை பெத்தவங்க துடிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சத்யன், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவனை பெத்தவர் நீங்க தானப்பா, அப்ப நீங்க தானப்பா துடிச்சாகணும். அதான்ப்பா வர சொன்னேன். டேய் சத்யன், என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவன் பிறந்த உடனே இறந்துட்டான்னு, அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு குடும்பத்தோட உட்காந்து அழுதமே. ஆனா அவன் போலப்பா, அவன் உயிரோட தான் இருக்கான். உள்ள படுத்திருக்கானே, அவன் தான்ப்பா. சத்யன், என்னடா சொல்ற? என்ன சொல்ற நீ? என்னால நம்ப முடியலடா. உதயா உதயா உதயாவை என் புள்ள. மாமா, அவர் சொல்கிறதா மாமா உண்மை. உதயாதான் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்த உங்கள் புள்ள. வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்களா அவ்வளோ பெரிய ஃப்ரேம். இனி அந்த ஃப்ரேமுக்கு வேலை இருக்காது மாமா. இனி எந்த சூழ்நிலையிலையும் அதை நினச்சி நீங்கள் அழுக வேணாம். அந்த ஃப்ரேமுக்கு சொந்தக்காரவர் உயிரோட தான் இருக்கார். இனி அந்த ஃப்ரேமை கழட்டிடுங்க மாமா, அழாதீங்க. இல்லம்மா, என்னால நம்ப முடியல. அவன் தான் பிறந்த உடனே இறந்துட்டானே. இறந்துதானே எங்க கையிலே கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி? பா இங்க பாருங்க, நான் உண்மைதான் சொல்றேன். அவன் தான் நம்ம அண்ணன். என்ன, அவன் இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்கான். டேய் தம்பி, எனக்கு என்னமோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. என்னென்னமோ சொல்ற, என்னடா பேசுற நீ? ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் உங்க அம்மா என் புள்ள என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, பாசத்துக்கு ஏங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்தா. நீ என்னன்னா இறந்து போனவன் உயிரோட இருக்காங்க. பா இங்க பாருங்க, இதுல நீங்க எமோஷனல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்கப்பா. நான் தான் சொல்றேன்ல, அங்க படுத்திருக்கான்ல, அவன் தான் அண்ணன். மாமா, அவர் சொல்கிறத நம்புங்க. அவர் தான் உங்கள் புள்ள, உங்கள் மூத்த புள்ள. என்னால் உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது மாமா. இறந்துட்டான்னு நினச்சோம், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கான். இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் தகுதியான நேரம் வரும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மாமா. ஆனால் உதயா தான் உங்கள் மூத்த பிள்ளை. நம்ம அண்ணன் நம்மளை விட்டு எங்கேயும் போலப்பா, அதை மட்டும் மைண்ட வச்சுக்கோங்க. இப்போ பெத்தவரா நீங்க துடிப்பீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் இங்க இருந்து எங்க போனாங்கிறத நம்ம தப்பா கண்டுபிடிக்கணும். யார் அவனை இப்படி ஆக்குனாங்கிறதையும் நம்ம தப்பா கண்டுபிடிக்கணும். ஏன்னா உதய அப்படி இல்லை, இந்த அளவுக்கு அவன் கிரிமினலா இருக்கான் அப்படின்னா அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. சத்யன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சத்யன். என் பிள்ளையா நம்ம ஹாஸ்பிட்டல் வேணும்னு வந்து நின்னது. பா இங்க பாருங்க, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க, சரியா? ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. இப்போ நான் டாக்டரை வர சொன்னதுக்கு முக்கியமான காரணமே அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கதான். என்ன, ஏன்னா இது உதயா கிடையாது, டோட்டலா அவனை மாத்திருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் மூலமா தான் அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க, நம்ம அவன் பேச விட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் மாமா, இன்னும் 5 மினிட்ஸில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அவர்கிட்ட பேச தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். என்ன, உட்காருங்க. வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நாங்க போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம்.
ஹலோ திலீபன், how are you? ஐம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். ஓகே, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? நோ நோ, எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் அப்படி நீங்கள் சைக்காலஜிஸ்ட் தானே? நீங்கள் உள்ள ஆளோடு மற்றவங்களாம் வெளியே இருங்க, ஓகேவா? ஆ ஓகே டாக்டர். சரி, ஓகே. வைட்டல் சிஸ்டம்ல நான் ஆன் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ம் ஓகே டாக்டர். ஓகே சத்யன், கவுன்சிலிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அவளோட மனநிலைமையை தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஓகே திலீபன். அண்ணி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்ன, இப்போ நம்ம உதயா கிட்ட கடந்த காலத்தை பற்றி பேச போகிறோம். அப்படின்னா தான் அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம் பாரதி, பி கான்ஃபிடென்ட், ஓகேவா? எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் எனக்கு என் உதயாவை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற எதையும் நான் உங்ககிட்ட கேட்கல. கவலைப்படாதீங்க அண்ணி, கண்டிப்பாக கிடைப்பா. சரி, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ம் ஏனுங்கண்ணா, என்ன இந்த சைடுங்க? நீங்க மூடுங்க. நீ எதுக்கு இந்த சைடு வந்த? எனக்கு பொழுதுவாளன்னு வந்தேன். ஏதோ கவுன்சிலிங் சொன்னானுங்க. சரி இது எப்ப இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா நான் டாக்டர்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஆரம்பிச்சிட்டியா உன் டாக்டர் புராணத்தை? டே சாமி, தெரியாம அன்னைக்கு டாக்டர்னு சொல்லிட்டேன்டா. அன்னையில இருந்து போட்டு பாடாப்படுத்துற. அன்னையில இருந்து பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்கடா சாமி. இல்ல நான் டாக்டருங்கிறத அன்னைக்கு நீ தான் ஞாபகப்படுத்தின. இல்லன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல அதானே உண்மை. மூஞ்சி. அண்ணனுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறாங்க. அவனோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி நம்மள தெரிஞ்சுக்க போறோம். அந்த சந்தோஷம் உனக்கு கிடையாது என்ன? எனக்கு என்னடா இதுல சந்தோஷம்? சரி விடு, எனக்கு புரியுது. நீ வந்து தம்பிங்கிற பாசத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா நான் அப்படி கிடையாதுடா. மூணு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, போய் பார்க்கலாம். ஆமாமா, அந்த டாக்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு நானும் சில பேஷண்ட்ஸ்க்கு இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு தப்பா இப்ப பண்ணிடக்கூடாது இல்ல. டே நாயே, நீ எம்பிபிஎஸ் தானடா படிச்சிருக்க? படிச்சிருக்கேன், இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்க. நாளைக்கு நமக்கு உதவணும் இல்ல, அதுக்காக தாங்க. ஒருவேளை நாளைக்கு ஒன்னே மாதிரி மென்டல் எவனாவது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா, ஏன் நீயே கூட காதல் பைத்தியம் பிடிச்சி பரத் மாதிரி வரலாம். நான் கூட வந்து அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும்ல, அதனால ட்ரைனிங் எடுக்கிறோம். ஏன்னா நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நான் காதல் பட பரத்து மாதிரி வரணுமா பைத்தியம் பிடிச்சு? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அவனுக்கு தெரியும் யாரு எந்த நேரத்துல எப்படி மாறுறான்னு தெரிய மாட்டேங்குது. வந்தாலும் வரலாம். சரி ட்ரைனிங் எடுத்துக்கலாம், வாவா. ரொம்ப பண்றடா நாயே. சரி குறைச்சே பண்றவா. சீண்டாம இருக்க முடியலடா. என்னடா அவனு சொல்றவா வா. ஆனா கோவப்படாதீங்கண்ணா. என்கிட்ட கோவப்படுறதுனால ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? வாங்க மூடிட்டு. மூக்கலால முடியாண்டி, கம்முனு வா. ஓகே டாக்டர் அபிநயா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஐவில எவ்வளோ டோஸ் வச்சிங்க மெடிசன்? இவரோட உடம்பு பொறுத்து தான் சார் டோஸ் எல்லாம் கொடுக்குறது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வைட்டல் செக் பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? ம் ஓகே சார். இப்போ அவர்கிட்ட நான் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்ற பதில்ல மெயினான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்கு எதையும் நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் என்ன. ஓகே சார், ஐ மேனேஜ்ட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அபிநயா. அண்ணன் பையன் போஸ்ட் பார்த்துக்கடா, நாளைக்கு உனக்கு தேவைப்படும். உட்காரு. ஹாய், நான் ஒரு டாக்டர், சைக்காலஜிஸ்ட் டாக்டர். உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க, ஐ மீன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன உங்கள் பேர் என்ன? உதயா. ஓகே உதயா, நீங்கள் இப்போது ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க, ரொம்ப அமைதியான இடத்துல தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. உங்களுக்கு நான் சேஃபான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் இப்போ அரை மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸை நான் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். என் பேர் திலீபன். உங்களோட மனநிலைமையை பற்றி இப்போது நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். என்னை நம்பி நீங்கள் தைரியமாக சொல்லலாம். என்னை மீறி அது எங்கேயும் வெளியே போகாது. என்ன? ஸோ உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத இப்போது நீங்கள் சொல்லணும். நான் கொஸ்டின் பண்ணட்டுமா? ஆன்சர் கிடைக்குமா? இங்கே பாருங்க உதயா, உங்ககிட்ட நான் கேட்குற கேள்விக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஸோ டீப் திங்க் பண்ணுங்க. சேம் டைம் நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஃபீல் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க திங்க் பண்ணுறதை. ஓகே டாக்டர் அபிநயா, நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். சரி ஓகே, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இது வந்து சத்யனோட வீடு. அவனோட வீட்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஆமாம், எனக்கு இடையில அடிபட்டுருச்சு. என்ன தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால நாங்கள் இங்கே இருக்கோம். சரி ஓகே, இப்போ இங்கே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஐ மீன் உங்கள் சின்ன வயசில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் சின்ன வயசில் ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடம்
ரொம்ப ரொம்ப மோசமான இடம். அங்க என்ன ரொம்ப பயமுறுத்துனாங்க. அஹ், பயத்தோட உச்சக்கட்டத்தெல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சாங்க. அதை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா, நம்ம இங்க இருந்து போக மாட்டோமான்னு தான் நான் நினைச்சிருக்கேன். சரி ஓகே, இதை பண்ணது உங்க பேரண்ட்ஸா? ஆமா, என்னை பெத்தவங்க என்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்படி என்னை பெத்தவங்க என்னை விட்டுட்டு போனதுனால அஹ், என்னை ஒருத்தவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ரொம்ப கொடுமையை காமிச்சாங்க. ரொம்ப அதெல்லாம் பயமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழுகழுகியா வந்துச்சு. இப்படிலாம் அவங்க என்னை கொடுமைப்படுத்தும் போது அவங்க கிட்ட இருந்து எங்க அப்பா தான் என்னை காப்பாத்தினாரு. அப்பானா எனக்கு புரியல. ஆம், உங்க பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு வேணாம்னு சொல்லி தானே விட்டுட்டு போனதா நீங்க சொன்னீங்க. திரும்ப எப்படி அப்பா அவரே வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டாரா? அப்பானா என்னை வளர்த்த அப்பா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடுமையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்பதான் என்னை வளர்த்த அப்பா என்னை வந்து தேடி வந்து என்னை கூட்டிட்டு போய் தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்தினாரு. அவரு மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாத்துறேன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவர் தான் எங்க அப்பா. சரி ஓகே, உங்களை வளர்த்தவர் உங்க பெத்தவங்க ஏன் உங்களை இங்க விட்டுட்டு போனாங்கன்ற காரணத்தை அவர் சொன்னாரா உங்ககிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்கங்கிறத என்னை பெத்தவங்க தான் சொல்லணும். என் அப்பாவுக்கு எப்படி தெரியும்? என் அப்பாவுக்கு தெரியாது. அவர் என்னை தூக்கிட்டு போய் வளர்த்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னை பெத்தவங்க வேணான்னு சொல்லி தானே என்னை விட்டுட்டு போனாங்க. அப்போ அவர் என்னை கூட்டு போய் வளர்த்தார்ல. இந்த காலத்துல ஒரு பிள்ளைய எப்படிலாம் ஒரு பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க, அப்படிலாம் அவர் என்ன வளர்த்தாரு. நான் கேட்டது எல்லாத்தையுமே எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தாரு. என் கையில எதுவுமே இல்லைன்னு எங்க அப்பா சொல்லவே மாட்டாரு. அந்த அளவுக்கு எங்க அப்பா என்ன ரொம்ப பிரம்மாண்டமா வளர்த்தாரு. சரி ஓகே, ஆனா நீங்க ஏன் இப்படி வளர்ந்து நிக்கிறீங்க? இந்த காலத்துல ஒரு பிள்ளைய இப்படி வளர்க்குறாங்க அப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றீங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவர் ஏன் உங்களை அப்படி வளர்த்தாரு? ஐ மீன், இப்போ நீங்க எப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு கிரிமினலாகவும் ஒரு சைக்கோவாகவும் நீங்க என்ன கேரக்டர்னே தெரியாத அளவுக்கு நீங்க வளர்ந்து நிக்கிறீங்க. அது உங்களுக்கும் தெரியும். உங்களை ஏன் அவர் அப்படி வளர்க்கணும்? அதுக்கான காரணம் தெரியுமா? ஆமா, உன்னை பெத்தவங்க உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கடா. அவங்கள நீ தான் பழி வாங்கணும். உன்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ நீ அவங்கள கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லி தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்தாரு. நானும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். நானும் எப்படியாவது என்னை பெத்தவங்கள நான் பழி வாங்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். சத்யன், அப்ப முடியலடா. அப்பா ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்கப்பா. அவன் சொல்லதான் அவன் வாழ்க்கையில நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ஏதாவது தெரியுமா? ப்ளீஸ்ப்பா அமைதியா இருங்க. அவன் சொன்னது எதையுமே நம்ம பண்ணலப்பா. அவனை அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. இல்லடா, இறந்து போயிட்டான்னு நினைச்ச என் புள்ள இந்த அளவுக்கு கொடுமையா அனுபவிச்சிருக்கானா? முடியலடா. சித்தப்பா அல்லாதீங்க சித்தப்பா, அமைதியா இருங்க. என்னடா இவன் சொல்றான்? எனக்குமே ஒண்ணுமே புரியலப்பா. முழுசா கேட்டாதான் நம்மளுக்கு புரியும். கேட்போம். இதெல்லாம் உன் அம்மா கேட்டாரு வையே, அவ்வளவுதான்டா. அமைதியா இருங்கப்பா. முழுசா அவன் சொல்லி முடிக்கட்டும். கண்டிப்பா அவங்கள நான் பழி வாங்கியே தீருவேன். என்னோட வாழ்க்கையில என்னோட வாழ்நாள் எதிரியே அவங்க தான். என்ன இப்படி கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க ஏன் என்ன பெத்துக்கணும்? என்ன பெத்துக்காமலே இருந்திருக்கலாம்ல. நான் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? சின்ன வயசுல என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க தெரியுமா? அந்த அளவுக்கு கொடுமையா அனுபவிச்சு நான் வந்தேன். இங்க பாருங்க உதயா, அது எப்படி நீங்க அவங்களை எதிரின்னு சொல்லுவீங்க? மேபி அவங்க எந்த சுச்சுவேஷன்ல உங்களை விட்டுட்டு போனாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கங்கிறது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எப்படி அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பீங்க? அவங்களை எப்படி நீங்க எதிரின்னு சொல்லுவீங்க? இந்த கொஸ்டினுக்கு நிதானமா திங்க் பண்ணி பதில் சொல்லுங்க. அது எந்த சுச்சுவேஷனா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பெத்த பிள்ளைய விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எந்த பேரண்ட்ஸ் அது அப்படி பண்ணுவாங்களா? இந்த உலகத்துல எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க? அப்போ அவங்க யார்கிட்டயாவது என்ன கொடுத்துருந்துருக்கலாம்ல. என்னை ஏன் விட்டுட்டு போனாங்க? அப்போ நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தானே என்னை விட்டுட்டு போனாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன்.
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு சின்ன குழந்தை என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதோ, என்னென்னலாம் கொடுமைப்படுத்த கூடாதோ அத்தனையும் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது நான் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு என்ன வளர்த்தவர் மட்டும் என்னை காப்பாத்தலன்னா, அவர் கூட்டு போய் என்ன வளர்க்கலன்னா, நான் நிஜமாலுமே எவ்வளவு பெரிய நரகத்துல இருந்திருப்பேன் தெரியுமா? சரி ஓகே, சின்ன குழந்தையிலேயே அவர் உங்களை தூக்கிட்டு வந்ததா நீங்க சொல்றீங்க, அப்படிதானே அவர் சொன்னாரு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல இடப்பட்ட காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சதா? அதாவது உங்க வளர்ப்பாப்பா மூலம் உங்களுக்கு தெரிஞ்சதா? எனக்கு சின்ன வயசுலயெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா நான் என்னை கொடுமைப்படுத்தினது மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அப்போ இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க, இந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் என் வளர்ப்பாப்பா தான் என்கிட்ட இப்பதான் ரீசன்ட் டேஸ்ல தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு. அவர் சொல்லிதான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். எங்க அப்பா ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு ரிமைண்ட் ஆச்சு. என்னை சின்ன வயசுல என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்களோ அது அத்தனையும் வீடியோ எடுத்து வச்சு, எங்க அப்பா உன்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்காங்க, இப்படிலாம் உன்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா என்கிட்ட காமிச்சாரு. அப்பதான் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கேன் நான். நீங்க கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே அவர் வீடியோவா எடுத்து காமிச்சாரா? ஆமா, எல்லாத்தையுமே நான் வீடியோவா பார்த்தேன். எங்க அப்பா நீ உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்கிறத ஃபுல்ஃபில்லா என்கிட்ட வீடியோவா எடுத்து காமிச்சாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நம்பினேன். இது எல்லாத்துலயும் இருந்து எங்க அப்பா தான் ரெக்கவர் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்தாரு. சரி ஓகே, இது எல்லாத்தையும் அவர் பண்ணாரு. ஆனா அவரு உங்களை காப்பாத்தணுன்ற எண்ணத்துல உங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு தான் என்ன. பட் உங்களை நல்லவரா வளர்த்திருந்திருக்கலாமே. உங்க பேரண்ட்ஸை பழி வாங்குறதுக்காக அவர் உங்களை கெட்டவரா வளர்த்தாருங்கிறத நீங்க சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னதான் ஒரு அப்பாவா இருந்தாலும், என்னதான் ஒரு வளர்ப்பாப்பாவே இருந்திருந்தாலும் பிள்ளைங்கிற ஒரு பாசம் அவருக்கு இருந்திருக்கும்ல. அப்போ அவர் ஏன் உங்களை இவ்வளோ கெட்டவரா வளர்த்துருக்காரு? பட் இந்த அளவுக்கு கெட்டவனா இருக்கீங்களே. ஆமா, நான் கெட்டவன் தான். என்னை பெத்தவங்க என்னை நல்லவனா வளர்த்துருந்துருக்கலாம்ல. என்னை பெத்தவங்க நீ எப்படியோ அனாதையா போடான்னு தானே சொல்லி என்னை விட்டாங்க. அதனால தானே இவர் என்னை தூக்கிட்டு வந்து கேட்டவனா வளர்த்தாரு. அதுல கூட அவரோட சுயநலத்துக்காக என்னை கேட்டவனா வளர்க்கல. முழுக்க முழுக்க அவர் என்னோட சந்தோஷத்துக்காகவும் நான் நல்லா இருக்கணும் என்னோட வாழ்க்கைக்காகவும் மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு என்னை கெட்டவனா வளர்த்தாரு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். சரி, இவ்வளோ கெட்டவரா நீங்க வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆளா உங்க அப்பா உங்களை வளர்த்துட்டாரு. பட் உங்களோட உலகத்துக்குள்ள, ஐ மீன் உங்களோட உலகத்துக்குள்ள உங்க அப்பாவும் நீங்களும் மட்டும்தான் இருந்தீங்களா? வேற யாரும் உங்க லைஃப்குள்ள வரலையா? ஆமா, நானே என் அப்பா என்னோட கிரிமினல் தனம் மட்டும்தான் என்னோட உலகத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒருத்தி வந்தா. யாருது? என் பாரதி. பாரதினா யார் அவங்க? அழுகாதீங்க, ஏன் அழுகுறீங்க? பாரதி உங்களுக்கு என்ன ரிலேஷன்? உங்களோட உலகத்துக்குள்ள உங்க அப்பாவையும் உங்க கிரிமினல் தனத்தை தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாரதிக்கு என்ன சம்மந்தம்? எப்படி உங்களுக்கு பாரதி தெரியும்? எனக்கு அம்மானா யாருன்னு தெரியாது, பாசம்னா என்னன்னு தெரியாது, அன்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. எங்க அப்பா என் மேல பாசம் வச்சிருக்காரு, ஆனா ரொம்ப அதை அதிகமா காட்டுனது கிடையாது. இது எல்லாத்தையும் எனக்கு என்னன்னு காட்டுறதுக்கு தான் ஒருத்தி வந்தா. அவதான் என் பாரதி. அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ் மேன்னா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் NU சோனி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன். சென்னையிலேயே நம்பர் 1 கம்பெனி அதுதான். இன்டர்வியூ வர எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நல்ல முறையில் ஆஃபீஸை நடத்திட்டு வந்தேன். அப்போதான் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் எனக்கு ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே நான் போயிருந்தேன். அப்போது அங்கே பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த டான்ஸ் மேலெலாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கரெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போனேன். அப்போது ஒரு சலங்க சத்தம். அந்த சலங்க சத்தம் நார்மலான சத்தம் மாதிரி என் காதில் விழுகலை. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்டுச்சு. அது என்னன்னு நான் திரும்பி பார்க்கும்போது தான் பாரதி பார்த்தேன். முறையா அவ கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுறத என்னையும் மறந்து அந்த இடத்துக்கிட்ட போன மீட்டிங்கை மறந்துட்டு அதை நான் பார்த்தேன். அந்த டான்ஸ் முடிகிற வரைக்கும் நான் அவளை மட்டும்தான் பார்த்தேன். அவள் காலில் இருந்த அந்த சலங்கை மட்டும்தான் பார்த்தேன். அவளை முழுக்க முழுக்க அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக அங்கே டான்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப அவளை தேடினேன். அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறம் அவங்க எப்போ பார்த்தீங்க? அது என்னமோ தெரியல, அன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் தாட்டாவே என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவளை திரும்ப எப்போ பார்ப்போன்னு நான் நினச்சிட்டு இருக்கும் போது தான் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா எஸ்காம். நான் எதிர்பார்க்கவே இல்லை
அவளை இன்னொரு தடவை எப்போ பார்ப்போம் தான் நினைச்சேனே தவிர அடுத்த நாளே என் ஆபீஸ்க்கே அவ இன்டர்வியூ வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த இடத்துக்கு. அலையிற பேயா அவளது பார்வை என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்னு என்ன வாட்டுது. சார் ஆ ஆ, சொல்லுங்க. இல்லை சார், இன்டர்வியூ வந்திருக்கேன். ஓ ஓ சரி உட்காருங்க. ம் சார். என்ன இன்டர்வியூ? இல்லை சார், 2 நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் உங்கள் ஆஃபீஸோட ஆட் பார்த்தேன். ஸோ நீங்கள் கிளைண்ட் தேடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதான் இன்டர்வியூ வரலான்னு வந்தேன். ஆமாம், நான் தான் ஆடி கொடுத்துருந்தேன். அதான் சார், இன்டர்வியூ வரலான்னு வந்தேன். ஓகே சார், நான் என்னோட ரெஸ்யூமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறேன். என் பேர் பாரதி சார். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மீன் சோனி ப்ரைவேட் இல்லாமல் கொஞ்சம் வேறு இது. ஸோ அதில் எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகாததுனால என்னால் அங்கே ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஆடு பார்த்தேன், சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. யுவர் அப்பாயிண்டட். வாட்? யுவர் அப்பாயிண்டட். ஆனால் சார், நான் ரெஸ்யூம் கொடுக்கவே இல்லையே. நோ தேங்க்ஸ். இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே சார். அவளது திருமேனி வெறி கூட்டுது அவளிடம் அடி வாங்க வழி காட்டுது. எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பேன். ஆனால் என்னால் அவளை அப்படி எடுக்க முடியல. ஏன்னு தெரியல. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலயா, அந்த கிளாசிக்கல் டான்ஸில் அவளை பார்த்ததுனாலயான்னு எனக்கு தெரியல. அந்த நிமிஷம் அவள் கண்ணு மட்டும்தான் என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தோணலை. அவளை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை நாள் இருந்துச்சு? அவளை அப்பாயிண்ட் பண்ண மறுநாள்ல இருந்து அவள் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டா. அவகிட்ட பேச பேச நார்மலாக ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீலே தரல. என்னோட லைஃப்பில் நான் நிறையா பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த பொண்ணுங்ககிட்டயுமே இல்லாத ஒரு ஃபீலிங் எனக்கு அவன் மேலே வந்துச்சு. ஒரு 4 நாள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்போம், பேசியிருந்திருப்போம். 5வது நாள் ஒரு நாள் ரொம்ப அதிகமான மழை, நைட் டைம். என்னோட காரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சேம் டைம்ஸ் பாரதிக்கும் நான் அதிக ஒர்க்கு கொடுத்ததுனால அவங்களால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அவங்க நைட் ஒர்க் பார்க்குற மாதிரி அன்னைக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னாலையும் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போக முடியல. கார் பிரேக் டவுன் ஆனதுனால ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் இல்லாமல். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் பாரதி மட்டும் ஆஃபீஸில் இருந்தாங்க. அன்னைக்கு நைட் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஆஃபீஸில் இருந்தோம். அப்போது அந்த தனிமை எங்களுக்குள்ள தப்பு பண்ண தோணிடுச்சு. ஸோ என்னையும் மீறி அவகிட்ட நான் நெருங்கிட்டேன். அன்னைக்கு எங்கள் 2 பேத்துக்குள்ள தப்பு நடந்துருச்சு. என்னையும் மீறி அன்னைக்கு நைட் அவ கூட நான் வாழ்ந்துட்டேன். ஒரு 5 நாள் தான் 2 பேரும் ஒன்றா பார்த்துருப்போம், பேசியிருப்போம், பழகிருப்போம். ரொம்ப டீப்பாலாம் எங்கள் ரிலேஷன்ஷிப் போகலை. நாங்கள் 2 பேரும் வாழ்ந்ததுக்கு சாட்சியா ஒரு உயிர் எங்களுக்கு வந்துச்சு. என்ன டவரே கிடைக்க மாட்டேங்குது, சுத்தமா டவருங்கிறதே இல்லை. ஹே பாரதி, நீயா? என்ன ஆஃபீஸ் போகல? எதுக்கு ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டு இருக்க? உள்ள போய் ஒர்க் பண்ண வேண்டியதானே? இல்லை, இதுக்கப்புறம் என்னால் ஆஃபீஸ் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன், என்ன ப்ராப்ளம்? நான் தான் ஒழுங்காக இருந்திருக்கணுமா, இல்லை இதில் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணா நான் அமைதியாக இல்லாததுனால, நீங்கள் ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக நான் எல்லாத்தையும் பண்ணதுனால இப்போது என் லைஃப்பில் நான் அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன். எனக்கு புரியல. இப்போ எதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சொல்ல வர நீ? இது வரைக்கும் ஐ மீன் 1 மந்த் ஆச்சு நான் உங்களை மீட் பண்ணி. இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட சரியாக கூட பேசினது கிடையாது. உங்கள் கண் பார்வையால் மட்டும்தான் என் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்படி நீங்கள் கண்ணால் பார்த்த பார்வைக்கே என்ன நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் யார், என்ன, ஏது, உங்கள் அப்பா அம்மா யார், உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 4 நாள் என் கூட பேசுனீங்க, 5வது நாள் என் கூட வாழ்ந்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நான் என்னையவே இழந்துட்டேன். இங்க பாரு பாரதி, உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? நான் ஒன்னும் உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணல. ஓகே, சேம் டைம்ஸ் என்னோட பணத்தால உன்னை நான் வாங்கணும்னு நினைக்கல. எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னதுதான், உன்னோட டான்ஸ் எனக்கு பிடிச்சதுனால தான் அன்னைக்கு எதுவுமே பேசாம உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணேன். ஸோ உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீ எனக்கு உரிமையானவன்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் உன்னை நான் டச் பண்ணேன். நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணல. நீங்கள் என்ன உரிமையானவன் நினச்சி என்னை தொட்டதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ அந்த உரிமைக்கும் மேலே
அடுத்த கட்டம் போயிடுச்சு. புரியல. உள்ள ஒரு குழந்தை இருக்கு. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க என்னை பார்த்த பார்வையிலேயே நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன். அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நமக்குள்ள நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் அதை யோசிக்கவே செஞ்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நீங்கள் எனக்கு தப்பாக நினைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல. இவளுக்கு எப்படி நம்ம தான் குழந்தை கொடுத்துருப்போம், இல்லை வேற ஏதாவது நீங்கள் யோசிக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. நான் என் பாரதியா ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அடிச்சேன். அண்ணி எமோஷனல் ஆகாதீங்க அண்ணி. அந்த இடத்துக்கிட்ட நான் என் பாரதியா அடிச்சுட்டேன். அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அவன் எனக்கு உண்மையா இருந்தான்னு எனக்கு தெரியும். அவ கூட வாழ்ந்தது நான் தான். அவ போய் சொல்லல, எனக்கு தெரியும். அவ அப்படி சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல, அதான் அடிச்சேன். அவ என் கூட ஒன்னா இருந்துட்டா. அவளை நான் பார்த்த பார்வையில அவளே எனக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்காக நான் அவளை தப்பா நினைக்க முடியுமா? அவ எனக்கு உண்மையா இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் பாரதி மட்டும்தான் என் லைஃப்ல எனக்கு பாசம் மொத்தத்தையும் கொடுத்தா. அன்புனா என்னன்னு காமிச்சா. அவ கூட வாழ்ந்தது ஒரு சில நாளா இருந்தாலும் என்னால அதை மறக்க முடியாது. அதான் உண்மை. இதுக்கப்புறம் தான் பாரதிக்கு எனக்கும் அடுத்த கட்டம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என் அப்பாவையும் கேட்கல, யாரையுமே கேட்கல. என் சம்மந்தப்பட்டவங்க யார்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம நானா ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா என் பாரதி எனக்கு வேணும்னு தோணுச்சு. அந்த இடத்துக்கிட்ட நான் பண்ணது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பாரதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால அதை நான் பண்ணேன். என்ன பேசுற பாரதி? இப்ப நீ என்ன பேசுற? இப்ப என்ன உன்னை நீ தப்பானவன்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? ஆமாங்க, நான் தப்பான பொண்ணு தான். ஏன்னா நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இன்னைக்கு ஒரு குழந்தை வயிற்றுல சுமந்திருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இங்க பாரு, என்னை மீறி யாரையாவது நீ மனசுக்குள்ள நினைக்க போறியா? இல்லைங்க. அதே மாதிரி தான் என் லைஃப்லயும் உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. இல்லைங்க, அது இங்க பார் பாரதி, இது தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதுக்கான விவரமும் அதை பத்தின எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா இப்போவும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு காரணம் நான் தெரியும் போது உன்னை இப்படி விடுறதுக்கு என் மனசுல தைரியம் இல்லை பாரதி. என் கூட வா. எங்கங்க? வா. என்னங்க கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமலா உங்களை எங்கிட்ட நெருங்க விட்டேன்? நான் என்ன பண்ணாலும் உனக்கு ஓகே தானே? சம்மதம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. இந்த சாமி சாட்சியை வச்சு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. பாரதி, இதுக்கப்புறம் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. இனிமே உன்னை நீ தப்பா பேசக்கூடாது. அதுக்காக தான் உனக்கு இந்த அங்கீகாரத்தை நான் கொடுத்துருக்கேன். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை எது சேர்ந்ததோ. இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளல் ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய்.
இங்க பாரு பாரதி, இதுக்கப்புறம் நீ தைரியமா இரு. என்ன, உனக்கு நான் தான் புருஷன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் தாங்கிற அங்கீகாரத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால எனக்கான ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கொடு. இதை நான் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்றேன். எனக்கு இது போதுங்க, இது ஒன்று போதும். இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேங்க. இது வரைக்கும் உங்கள் குழந்தைய தான் நான் சுமந்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கட்டின தாலியை சுமந்துட்டு உங்களுக்காக நான் இருப்பேங்க. இப்படிதான் எனக்கும் பாரதிக்குமான பந்தம் தொடங்குச்சு. சரி ஓகே, இப்போ உங்க ஒய்ஃப்னு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? ஐ மீன் உங்க அப்பாவுக்கு தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்னாச்சு? ஆனா நான் கல்யாணம் பண்ண மறுநாள்ல இருந்து பாரதி என்ன பார்க்க வரல. எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. ஒரு பைத்தியக்காரனா இருந்தியடா, இவ்வளோ ரூடா இவ்வளோ ஹாஷா நடந்துட்டு இருந்தியே, இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே நான் தூங்கவே இல்லை. என் குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் அப்படியே கனவு கண்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, இதை எப்படியாவது அப்பா கிட்ட பேசணும், அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு. எப்படியாவது பாரதிய நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்துடணும். இனி நான் பாரதி குழந்தைன்னு 3 பேரும் சந்தோஷமா இருக்கலான்னு முடிவு பண்ணி எங்க அப்பா கிட்ட போய் நான் சொன்னேன். சரி, அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? நான் போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், வா இந்த மாதிரி உங்க பெர்மிஷன் இல்லாம நான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன். நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான்னு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அப்பா, சரி என்னடா இதுல என்ன இருக்கு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ற, நீ பண்ணு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னாரு. உனக்கு பிடிச்ச லைஃபை நீ தேடிக்கிட்ட, நாளைக்கே போய் மருமகளை கூட்டிட்டு வந்துடலான்னு எங்க அப்பா சொன்னாரு. நாளைக்கே போய் மருமகளை கூட்டிட்டு வந்துடலான்னு தான் அப்பா சொன்னாரு. நானும் மறுநாள் காலையில போய் பாரதியை கூட்டிட்டு வந்துடலான்ற ஆசையோடையும் கனவோடையும் நான் தூங்கினேன். ஆனா காலையில எந்திரிச்சு போய் சந்தோஷமா பாரதிக்கு ஃபோன் பண்ற, ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் அவ இருந்த வீட்டு அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க வீடை காலி பண்ணிட்டு போனதா சொல்லி சொன்னாங்க. ஸோ பாரதி பத்தி எனக்கு மேக்சிமம் தெரியாததுனால அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் பாரதி என்னை விட்டு போனான்னு எனக்கு இப்போ வரைக்குமே காரணம் தெரியாது. ஆனா பாரதி போயிட்டா. ஆனா எங்க அப்பா சம்மதிச்சாரு, மறுநாள் போய் மருமகளை நம்ம கூட்டிட்டு வந்துடலான்னு எங்க அப்பா சொன்னாரு. ஆனா மறுநாள் பாரதி இல்ல. எனக்கு என் பாரதி வேணும், என் கூட இருக்கணும். என் பாரதி என் கூட இருந்தா என் லைஃப்ல எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். என்னோட சக்சஸுக்காக மட்டும்தான் காரணம். அதே மாதிரி எங்க அப்பா என் கூட இருந்தாலும் என் லைஃப்ல பிடிச்சது எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். எனக்கு என் அப்பாவும் என் பாரதியும் 2 பேருமே எனக்கு 2 கண்ணு. எனக்கு என் பாரதினா அவ்வளோ பிடிக்கும். என் பாரதி எனக்கு வேணும். பாரதி பாரதி பாரதி. அபி ஸ்டாப் பண்ணிடுங்க, போதும், மைக்கை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். அந்த பாரதி இங்க இருக்காங்களா? ஆமாம் சார், இருக்காங்க. சரி ஓகே, அவங்கள இவரை கேர் பண்ண சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் பேசலாம். ஓகே சார். பாரதி அப்பா, பாரதி அப்பா, அப்பா பாரதி 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 பாரதி. ஓகே, எல்லாரும் பேசுறது கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ உதயா அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா அது இதனாலதான். அவரை 2 விதத்துல ட்ரீட் பண்ணிருக்காங்க. பயத்தையும் காமிச்சு பாசத்தையும் காமிச்சிருக்காங்க. ஐ மீன் பயத்தை காட்டினது அவர் வளர்த்த அப்பா, பாசத்தை காமிச்சது அவரோட ஒய்ஃப் பாரதி. ஸோ 2 விஷயத்துல அவர் ட்ரிகர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டாக்டர் சாருக்கு உங்களுக்கே எல்லாமே தெரியும் என்ன, அப்படி உங்களுக்கும் புரியும் என்ன. இப்போ ஒரு பர்சன், நார்மலான ஒரு மனுஷன் எல்லா உணர்வுகளுக்குமே அக்செப்டடா இருப்பான் என்ன. ஒரு கோபம், ஒரு அழுகை, சிரிப்பு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சாதாரணமான மனுஷங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒண்ணு. ஆனா உதயா அப்படிப்பட்ட லைஃப் அவர் வாழல. சின்ன வயசுலயும் சரி, உதயா வந்த ஐ மீன் பாரதின்ற ஒரு கேரக்டர் அவர் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு டைரக்டா பாசத்தை காமிச்சு யாருமே வளர்க்கல. அது உண்மையான விஷயம். ஸோ அதனால வந்த விளைவு தான் அவர் இந்த அளவுக்கு கிரிமினலா ஒண்ணு பண்றது காரணம். ஸோ இவரோட மைண்டை நான் ரீட் பண்ண வரைக்கும், இவர்கிட்ட நான் பண்ண கொஸ்டின் வரைக்கும் எனக்கு புரிஞ்சது, பாசம் ஒரு ஆளும் பயத்தை ஒரு ஆளும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸ். இன்னொன்று அவர் சொல்லும் போது கவனிச்சிங்களா, அவர் சின்ன வயசுல ரொம்ப குடும்பப்படுத்திருக்காங்க. அதை வீடியோவா எடுத்து வச்சு இவரோட வளர்த்தப்பா அவர்கிட்ட காமிச்சிருக்காங்க. உன்னை பெற்றவங்க இந்த மாதிரி ஒரு இடத்த உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க உன்னை குடும்பப்படுத்தினாங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி உன்னை நான் வளர்த்தேன், இதை அவரு வீடியோவா காமிச்சிருக்கிறதா சொல்றாரு. பேரண்ட்ஸ் உன்னை அப்படி விட்டுட்டு போனதுனால அதனால நீ பொறுமையா அனுபவிச்சா, அதனால உன்னை தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவா அவர்கிட்ட அவர் காமிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட வீடியோவா ரீசன்ட் டேஸ்ல தான் அவர் காமிச்சிருக்கணும். ஏன்னா முன்னாடியில இருந்தே இவர் தான் பெற்றவர்னு அவர் நினைச்சிருக்கணும். ஸோ இப்படிதான் ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன் இப்பதான் அவர் அதை காமிச்சிருப்பாரு, இப்பதான் அவர் சொல்லியிருப்பாரு நான் சொல்றேன்னா, இப்போ இந்த அளவுக்கு அவர் கிரிமினலா வேலை பார்த்து உங்க ஹாஸ்பிட்டல்ல வாங்கணுன்ற அந்த வெறியில வந்து அவர் இருந்ததா சொன்னீங்க. ரீசனா கூட நானும் கூட கேள்விப்பட்டேன், உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. டாக்டர் அபிநயா நீங்க தான் அதை சால்வ் பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஒரு சின்ன இஷ்யூஸ் ஆயிடுச்சு, இப்போ பரவாயில்ல, நார்மல் ஆயிடுச்சு. அதான்
அந்த வீடியோவை ரீசன்ட் டேஸ்ல தான் அவர் காமிச்சிருக்கணும். அதை பார்த்த தாக்கம் தான் அவர் இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். என்னோட கெஸ் படி அந்த வீடியோவை உதயா கிட்ட அவங்க அப்பா காமிச்சதுக்கு அப்புறம் தான் சின்ன வயசுல அவர் குடும்பப்படுத்தினதை என்ன. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் உங்க ஹாஸ்பிட்டல்ல பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அந்த டாக்டரை சுயநலம் இல்லாம மயக்க மருந்து கொடுத்து ஆக்சிடென்ட் ஆகி வந்த ஒரு பேஷண்ட்டை சாவடிக்க போனதா சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ப்ராப்ளம் உருவாக்கி இருந்திருக்கும். இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து நிக்கல, அவங்க அப்பா ஆசைப்பட்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. நார்மலா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னு அவர் கேட்ட வரைக்கும் அவர் நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட உன்னை பெத்தவங்க நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க, நீ இவ்வளவு கொடுமை அனுபவிச்சு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறது காரணமே அவங்க தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதோட தாக்கம் தான் இந்த அளவுக்கு அவர் இறங்கி செய்ய வச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கிட்ட சொல்லி அவர் மைண்ட்ல ஏற்றி விட்டதுனாலதான் அவர் இன்னமும் மிருகமா சுத்துறாரு. சரி, ஓகே, இவர்கிட்ட என்னோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட ஒய்ஃப் பாரதி அவங்க கிட்ட நான் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வைக்கணும். இங்கே தான் சார் இருக்காங்க, தாராளமாக பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க கிட்ட தான் போகணும். அப்புறம் உதயான்ற ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான் இருந்திருக்காரு என்ன. பட் இந்த அளவுக்கு ஒரு சைக்கோவா மாதிரி இப்படி பிஹேவ் பண்றது காரணம் முழுக்க முழுக்க அவரை வளர்த்த அந்த அப்பா மட்டும்தான். அதனாலதான் அவர் மனசாட்சி இல்லாம அப்படி நடந்துக்கிட்டாரு. பாரதி 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 பயமா இருக்கு பாரதி. உதயா, நான் வந்துட்டு இரு வரேன். வா பாரதி, பயமா இருக்கு ஒன்றும் இல்லை நான் வரேன். பாரதி. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். பயமா இருக்கு. பயப்படாத, உன் பாரதி உன் பக்கத்தில் தான் இருக்கேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போகாது பாரதி, என் கூடவே இரு. என்னை எப்படி காட்டி பிடிச்சிக்கோ, யார்கிட்டயும் என்னை தந்துடாத. உன்னை எப்படி நான் மற்றவங்க கிட்ட கொடுப்பேன்? என் உலகமே நீ தான். உன்னை யாருக்கும் தர மாட்டேன், நான் இருக்கேன். அதான் செல்லும். மின்மினியே ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே, குத்தமெல்லாம் ஜாமீனா உணர்ந்தேனே, அச்சு வெள்ள பூவே நாடி மாடா கிடந்தேனே, பாசம் என்ன அறிஞ்சேனே, வாழ்க்கை நாயதுவோன்னு பல காலம் அலைஞ்சேனே, கோவப்பட்டு மவளே நான் திமிரோட திரிஞ்சேனே, அதுவெல்லாம் வாழ்க்கை இல்ல, அதில் ஏதும் இன்பம் இல்ல, குடும்பத்தோட வாழ்ந்தா ஒரு குறை இல்ல. டே, இவ்வளவு தூரம் யாருடா என்னடா பண்ணிருப்பா? என் பிள்ளைய இப்படியான வச்சிருப்பாங்க. சத்யன், எனக்கு ஒண்ணுமே புரியல சத்யன். என்ன நடக்குதுன்னே தெரியலடா. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அவன் செத்துட்டான்னு சொல்ற அளவுக்கு யாரும் அதை பண்ணிருப்பா? வேற யார் பண்ணா? உங்க அண்ணன் தான். டே சத்யன், தேவையில்லாமலாம் பழி போடாதடா. எனக்கு அவரை பத்தி தெரியும். பண்ணுவார் ஒரு சில விஷயம்லாம். ஆனா இந்த அளவுக்கு இறங்கியாடா அவர் செய்வாரு. ஆனா இந்த விஷயத்த அவர் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுடா. அப்பா, தயவு செஞ்சு சும்மா இருங்கப்பா. என்ன, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க போய் அண்ணங்கிட்ட பேசுங்க நார்மலா. அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். என்ன, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போய் அதை சிறப்பா முடிச்சுட்டு வந்து அப்புறம் பேசுறேன். அப்பாவை இப்போதைக்கு நம்மளால நம்ப வைக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு அண்ணன் கிடைச்ச அந்த சந்தோஷத்துல அவர் இருக்கட்டும். பெரியப்ப மேட்டரை அப்புறமா பேசிக்கலாம். நீங்க போய் அவங்ககிட்ட பேசுங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டே சத்யன், என்னமா அபி என்னென்னமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. இப்போ என் புள்ள கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்படுறதா இல்ல என் பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் கொடுமை நடத்திருக்குன்னு நான் அழுகிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு உடஞ்சு மட்டும் நீங்கள் எதுவும் இந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணிடாதீங்க. என்ன, இனிமே தான் உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. புரியுதா? நீங்கள் போய் உங்கள் பிள்ளைய பாருங்க மாமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னமோ அபி, சரிம்மா, நான் போறேன். சரிங்க மாமா. இவன் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக பெரிய மாமனாருக்கு தான் ஏதோ ஆப்பு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, சிறப்பாக நடக்கட்டும். எங்கேயும் போகாத, என் கூடவே இருந்தா இப்படியே என்ன பிடிச்சிக்கோ. எனக்கு பயமா இருக்கு. நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்தில் தான் இருக்கேன்.